உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். என்னிதய முறையை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என்னிதய முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். என்னிதய முறையை என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா. உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என்னிதய முறையை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என்னிதய முறையை என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள். ஏனெனில் இதோ மீட்பும் வல்லமையும் நம் கடவுளின் ஆட்சியும் மெசியாவின் அதிகாரமும் வந்துவிட்டன. அல்லேலூயா. தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்விற்கு எங்களை புதுப்பித்தி மக்களாகிய எங்கள் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும். அதனால் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. அந்நாட்களில் அந்தியோக்கியாவில் இருந்தும் இக்கோனியாவில் இருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள்.
சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருவுக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்னோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிலிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெஸ்ஸியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை, ஏனெனில்
இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில் இறை அனுபவம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் செயல்பட வேண்டும், செயலாற்ற வேண்டும் என சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறை உறவில் ஆழமான அமைதியை அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்லி நிலையான அமைதியை நமக்கு தருகிறார் நம் ஆண்டவர். இந்த மனம் எதனால் சஞ்சலப்பட்டிருக்கிறது, என் மனம் எதனால் சோர்வுற்றிருக்கிறது, என் மனம் எதனால் குழப்பத்தில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து, சஞ்சலப்படுகிற மனமே, துன்பப்பட்டு கொண்டிருக்கிற, வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற என் நெஞ்சே, கலக்கத்தில் இருக்கிற என் இருதயமே, இதோ உன் கலக்கத்தை போக்க, உன் அச்சத்தை போக்க, உன் பயத்தை நீக்க ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்று ஆறுதல் சொல்வோம். நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம். இந்த இறை வார்த்தைகளின் வழியாக ஊக்கமும் உற்சாகமும் அடைவோம். ஆமீன். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். மனிதன் இந்த உலகத்தில் அமைதிக்காகத்தான் ஏங்கி தவிக்கிறான். அமைதியை தேடி தேடி அலைகிறான். எதில் எனக்கு நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும் என்று சொல்லி பல இடங்களுக்கு ஓடுகிறான், பல முயற்சிகளை செய்கிறான். ஆனாலும் அவன் மனதில் அமைதி நிலைப்பதில்லை. சமீபத்தில் நம் இந்திய நாட்டிற்கும் அண்டை நாடான பாகிஸ்தான் நாட்டிற்கும் எல்லையில் போர் நடந்து கொண்டிருப்பதை நாம் கவனித்திருப்போம். இந்த போர் பதட்ட சூழ்நிலை நம் அமைதியை சீர்குலைத்திருக்கிறது, நம் நிம்மதியை இழக்கச் செய்திருக்கிறது. எப்பொழுது என்ன நடக்கும் என்கிற கலக்கமும் அச்சமும் பீதியும் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. என்னுடைய பங்கில் இருக்கின்ற ஒரு சகோதரி என்னை அணுகி வந்து, ஃபாதர், போர் பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது, என்னுடைய கணவர் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார், அவர் இந்த யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், எனக்கு அச்சமாக இருக்கிறது, கலக்கமாக இருக்கிறது, 2 சிறு குழந்தைகளை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன், என் கணவரை நம்பித்தான் நான் இருக்கிறேன், என் கணவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இந்த போரினால் எந்த விதமான பாதிப்பும் அவருக்கு வந்துவிடக்கூடாது, என் கணவனை இழந்துவிட்டால் என் வாழ்க்கை அவ்வளவுதான் ஃபாதர். இந்த நாட்களில் என் மனசுல நிம்மதியே இல்லை, என் மனதில் அமைதியே இல்லை, நான் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் கணவர் நான் செய்கிற அந்த ஃபோன் காலை எடுக்கல அப்படின்னா அப்படியே பதறி போயிடுது ஃபாதர், எனக்காக வேண்டிக்குங்க, என் குழந்தைக்காக மன்றாடுங்கள், என் கணவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என செபியுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். சகோதர சகோதரிகளே, நம் அன்றாட வாழ்க்கையில் கூட நாம் செய்கிற சில செயல்கள் நமக்குள் பதற்றத்தை ஏற்படுத்துகிறது.
நமக்குள் கலக்கத்தையும் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்துகிறது. செயல்கள் நல்லவனவாயிருந்தால் நம் மனம் அமைதி பெறும். நாம் செய்கிற செயல்கள் தீயனவாயிருந்தால், பாவத்தை விளைவிக்கக்கூடியதாக இருந்தால் நமக்குள் பதற்றமும் அச்சமும் ஏற்படும். தப்பு செய்தவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. பாவம் செய்தவர்கள் மன ஆறுதலோடு வாழ முடியாது. ஏனென்றால் அது ஒரு முள் போல அவர்களுடைய நெஞ்சில் தைத்து கொண்டே இருக்கும், துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், அவர்களை சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கும், வேதனையை தந்து கொண்டே இருக்கும். அந்த துன்பத்திலிருந்து, அந்த வேதனை வழியிலிருந்து, அந்த கலக்கத்திலிருந்து, அந்த பீதியிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் சொல்லுகிறார், நன்மையை செய்யுங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள், ஒருவர் மற்றவரை நேசியுங்கள். உங்களுக்குள் பகைமை, வெறுப்பு, கோபம், தீமை வேண்டாம். எந்த உள்ளத்தில் பகைமை இருக்கிறதோ அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. எந்த மனிதரிடத்தில் கோபம் இருக்கிறதோ அவர்களால் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ முடியாது. எந்த மனிதரிடத்தில் வெறுப்புணர்வுகள் இருக்கிறதோ, கசப்புணர்வுகள் இருக்கிறதோ, அவர்களுடைய மனதில் அமைதி இருக்காது. எனவே நம் மனம் அமைதி பெற வேண்டுமென்றால், நிம்மதி அடைய வேண்டுமென்றால் கோபத்தை தவிர்ப்போம், வெறுப்புணர்வுகளை தவிர்ப்போம். பிறரை பழித்துரைப்பதை, பிறர் மீது பொறாமைப்படுவதை, காழ்ப்புணர்வு கொள்வதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடமிருந்து களைந்து எறிவோம். அதன் வழியாய் கடவுள் தருகிற அமைதி நம் உள்ளத்தில் நிலைத்திருக்கும். அந்த நிம்மதியான வாழ்க்கை நம்மை மகிழ்ச்சியோடு வாழச் செய்யும். அதற்கான வரத்தை தருகிறது இந்த நாளின் இறைவார்த்தை. நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். இன்றைய நாளின் முதல் வாசகம். நமக்கு வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், துன்ப துயரங்கள் இருக்கும். ஆனால் இறைவன் சொல்லுகிறார், அந்த வேதனைகளின் வழியாகவே நாம் இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். அந்த துன்பங்களை ஏற்கின்ற, அந்த கலக்கங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனப்பக்குவத்தை கடவுள்தான் நமக்கு தரணும். கடவுள்தான் அந்த அருளை நமக்கு கொடுக்க வேண்டும். கடவுள்தான் நம் மனதுக்கு அமைதியை, நிம்மதியை தர வேண்டும். கடவுளிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். இந்த உலகின் தலைவன் நம்மை ஆட்கொள்ளாத வரை, இந்த உலகின் தலைவன் அவனுடைய செயல்பாடுகளை நம்முடைய உள்ளத்தில் திணிக்காத வரை நாம் பரிசுத்தமாய் கடவுளுக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ முடியும். இந்த உலகின் தலைவன் சாத்தான், தீமை, நமக்குள் இருக்கின்ற கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள். இந்த உலகின் தலைவனை தூக்கி தூர வீசி எறிந்து விடுத்தால் நம் மனம் அமைதி பெறும், நம் மனம் நிம்மதி அடையும். அந்த அமைதியில், நிம்மதியில் இறைவன் நம்மோடு உடனிருப்பதை உணர முடியும். ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார், இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோ
உடமையெல்லாம் உன் பலி பொருளாயாக்கிடுவாய். உள்ளதெல்லாம் தர வந்தோம் உவப்புடன் ஏற்றிடுவாய். உடமையெல்லாம் உன் பலி பொருளாயாக்கிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய். இறைவா இறைவா ஏற்றிடுவாய். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து வரி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்றும் அக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே, என்னை நீதித்து தண்டனைக்குள்ளாக்காமல்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னாயனேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என்னாயனேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என்னாயனேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் கிறிஸ்துவோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுலமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடனின் அழிவற்ற உயிர் தழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும்.
இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமா, மாண்புயரேழு தூண்களுமா, பலிபீடமுமாய் அலங்கரித்தாய். ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, நிழலே அணுகா, பாதுகாத்தார் உன்னையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமர தலமென கொண்ட ஞானம் நிறை கன்னிகையே. நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே.